ஸோ தமிழ் வணக்கம் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேனலில் இன்னொரு கெஸ்ட் ஆட் ஆகிருக்காரு, ரிஷி. அவரும் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 நேற்று நடந்து சிறப்பான சம்பவம் பண்ணிட்டாங்க இந்தியா கொல்கட்டாவில். அதை பற்றி ஒரு ரிவ்யூ அண்ட் தென் இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடும் விட்டுருக்காங்க, அதையும் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நேற்று T20லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எல்லாரும் 250 அடிப்பாங்க, 200 மேலே தான் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று. பட் ஸ்பின் பிச்சே கிடையாது. பட் ஒரு ஸ்பின் சோக் நேற்று பார்த்தோம். வருண் சக்கரவர்த்தி பியூட்டிஃபுல்லாக போட்டு ஆட்னா போல்டுன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் தென் அபிஷேக் சர்மா பயங்கரமான அவர் யாருன்னு காட்டி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ நேற்று நடந்த T20 பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஜோஷ் வாலன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோஷ் ஒப்பீனியன். பக்கா ஒன் சைடு டாமினேஷன் இது. நாங்க தான் சொன்ன மாதிரி பயங்கரமா போவோம். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் அப்படியே ஹைப் பண்ற மாதிரி இந்தியா டோன்ட் நோ வாட் இஸ் அபௌட் டு கம் அப்படிங்கிற மாதிரிலாம் மீம் போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா எல்லாரும் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு வச்சிருக்காங்க. பட்லர் மட்டும் தனியா ஆடிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிதான் போச்சு கேம். அவர் மட்டும் தனியா அப்படியே 50 ஆஃப் 34 பால்ஸ் செம்மையா ஒரு இன்னிங்ஸ் ஆடி கட்சியில அவருமே ஒரு சக்கரவர்த்திகிட்ட அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஸ்பின் சோக் தான் லிட்டரா சொல்ல போனா. சில தெரிஞ்சு யாரோ ஹர்திக் பாண்டியா மட்டும் ரொம்ப அட்டாக் பண்ணி ஆடினாங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவர் மட்டும் எக்கானமி ரொம்ப அதிகமா போச்சு. மிச்சம் எல்லா பவுலர்ஸுமே ரொம்ப டைட்டா தான் போட்டு. கரெக்ட். ஸோ ரிஷி, உன்னோட ஒப்பீனியன் நேற்று மேட்ச்? அதான் இப்போ ஒரு ஜோஷா சொல்ற மாதிரி ஒரு நேற்றுக்கு அடிச்ச ஒரு ஸ்கோர், இங்கிலாந்து ஒரு ஸ்கோர்ல ஒரு 50% ஆஃப் ஸ்கோர் வந்து பட்லர் தான் அடிச்சு கொடுத்தது சிங்கிள் ஹேண்டரா. சோ அதுவும் இல்லாம அவரும் என்ன பண்ணாருன்னா ஹர்திக் பாண்டியா போட்டாங்க டவுன் த லென்த் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒரு ஆப்போசிட் பேர் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ, லைக் ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தா இன்னும் ஸ்கோர் எடுத்துட்டு போயிருக்கலாமோ. ஏன்னா பவர் பிளே முடியும் போது அவங்க ஸ்கோர் அவ்வளோ மொக்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு கொஞ்சம் ரன்ஸ் ஃபயர் ஆகதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து விக்கெட்ஸ் விழ சோ இவர் மட்டும் தனியா ஆனாரு. கடைசியில இவரும் அவுட் ஆனதால வந்துட்டு லியாண்டர் லிவிங்ஸ்டன்லாம் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி கிட்ட செகண்ட் பால் அவுட் ஆகும் போது இவர் அந்த டீமோட பேர்டன் எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. சோ நேற்றுக்கு அந்த நியூ டீம் இன்எக்ஸ்பீரியன்ஸான டீம் பட்லர் மட்டும் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரா தெரிஞ்சாரு. சோ அதுதான் நேற்றுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. கரெக்ட். அண்ட் இந்தியா பேட்டிங்க்கு வரும்போது 130 தான். அண்ட் நம்ம பசங்க என்ன ஸ்கோராக இருந்தாலுமே அடிச்சு தான் ஆட போகிறாங்க அப்படின்ற இன்டென்ட்டில் தான் வராங்க எல்லா மேட்சும். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் பேக் ஃபுட்டில் போய் கவர்ஸ் மேலே ஒரு 6 அடிச்சார். அதெல்லாம் வந்து அன்பிலியபிள் ஷாட்ஸு. ஃபஸ்ட்டு ஓவர் கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்டில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மாவே ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சுட்டாங்க. ஸோ அபிஷேக் சர்மா பற்றி நம்ம மெயினாக பேசலாம். அவரோட இன்னிங்ஸ் எவ்வளோ உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு? ஜோஷ் வாலன் ஸ்டார்ட். செம்ம இன்னிங்ஸ் அது. வந்து ஹைலைட்ஸ் பார்க்கும்போது போட்டு பொழந்து வச்சிருக்காரு 8 6. எப்பா செம்ம இன்னிங்ஸ் அடிச்சாரு. ஆக்சுவலி இந்தியா ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்பில். அது இங்கிலாந்துல யார் போட்டாங்க ஞாபகம், பட் செம்ம ஸ்பில் அது. அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட தான் வந்து அதுக்கப்புறம் கேம் அவங்க ப்ராப்பரா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல இன்னிங்ஸ். எப்படி சொல்றது, ஒரு யங்ஸ்டர் கிட்ட இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு குரூமா கிட்ட ஒரு பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து இப்படி ஒரு இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஓகே, இந்தியாவோட பேட்டிங் லைனப் வந்து சேஃப் ஹேண்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும் நம்மளால. அதான் இந்தியா சைட்ல ப்ராப்பரா செட்டில் தான் இருந்தது பேட்டிங். அந்த ஸ்டார்டிங் ஒரு ஓவர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆடின எல்லாமே ப்ராப்பரா தான் போச்சு. ரிஷி, அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ். இதுக்கு அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் பாக்குறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பேட்டிங்ல ஒரு ப்ரெஷரே இல்லை. ஏன்னா அவங்க போலிங் போடும்போதே நினைச்சிருப்பாங்க ஒரு 150 மேல போயிருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு கேம் கடைசி வரைக்கும் போகல. ஆனா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா சஞ்சு சாம்சங் அபிஷேக் சர்மா ஏதோ எப்படி சொல்றது, அவர் ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல ஆடுற மாதிரி ஒரு யுவராஜ் சிங் முன்னாடி எப்படி இங்கிலாந்து கூட ஆடுவாரோ அதே மாதிரி அவரோட ட்ரெயினிங் ப்ரூவ் பண்ண மாதிரி அவர் மட்டும் எல்லா பாலும் அடிக்க போயிட்டு இருந்தாரு. சூரியகுமார் அவுட் ஆனதுக்கு அப்புறம் திலக் வர்மா வராரு. அவரு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரான்சர் பால்ல ஃபர்ஸ்ட் பால் வந்து அவர் விக்கெட் பத்திலாம் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பாலே அவரு சரி ஸ்கோர் கம்மியா தான் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போயிடலாம் அப்படின்னு போறாரு. எட்ஜ்ல 4 போகுது. அது அவங்களுக்கு நேற்றுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரன்ஸ் வந்து பால்ஸோட கம்மியாயிடுச்சு. சோ அதுலயே தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லயே இன்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க 1 ஓவர் நல்லா போட்டாங்க, அதெல்லாம் செகண்டரி. அவங்க 1 ஓவர் ஜஸ்ட் பாத்துக்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் 19 ஓவர்ஸ்ல 1 ஓவர் நம்ம எடுத்துட்டாலும் 19 ஓவர்ஸ்ல 133 134ன்றதே ஒரு கம்மி ஸ்கோர் தான். சோ அவங்க பாத்துட்டதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சோ அதான் அபிஷேக் சர்மாவுக்கு அது ஒரு பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆடும்போது அபிஷேக் சர்மா ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருந்தது.
இது இவர் அபிஷேக் சர்மா ஆடும் போது சூரியகுமார் யாதவ் அவ்வளவா அடிக்காம திலக் வர்மா வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ற மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து. சோ அது ஒரு கலெக்டிவா இந்தியா அப்படியே 133 ஸ்கோர் ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. எஸ் கரெக்ட். அவர் சூப்பரான பாயிண்ட். இவர் ஆடும்போது இவர் வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதாவது என்ன சொல்றது, இந்த ஒரு லாஸ்ட் 1 இயர்ல இந்த T20 டீமோட சக்ஸஸ் வந்து பயங்கரம். அதுவும் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி ஜஸ்ட் ரெண்டு மேட்ச் தான் தோத்துருக்காருன்னு நினைக்கிறேன். மற்ற மேட்சஸ் எல்லாமே கன்வின்சிங் வின்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ஒரு செம்ம பாசிட்டிவ் இந்தியாவுக்கு. ஸோ இப்போது நம்ம மெயின் டாப்பிக்கான சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் எப்படா விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக விட்டாங்க. பட் இன்னும் பாகிஸ்தான் ஸ்குவாடை விடல. அது இன்னும் ஒரு இதுவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்தியாவோட ஸ்குவாட் அதுவும் 12:30க்கு ஆரம்பிச்சாங்க லைவ் ஷோ. ஒரு 3 மணி நேரம் ஏதோ லாங் மீட்டிங் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்குவாடை விட்டுருக்காங்க. நிறைய கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆயிருக்கு அதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு நான் ஸ்குவாடை படிச்சிடறேன், அப்புறம் 2 பேரும் உங்கள் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர். ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். விக்கெட் கீப்பர்ஸ் KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட். போலர்ஸ் வந்து குல்தீப் யாதவ், முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இதில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஃபிட்டாக இருந்தாருன்னா தேர்ட் ஓடிஐ இங்கிலாந்து கூட ஆடுற தேர்ட் ஓடிஐயில் ஃபிட்டாக ஆகிடுவாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஹர்ஷித் ராணா தான் கண்டினியூ பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்குவாடு. இதில் நிறைய மிஸ்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்குவாட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஜோஷ்வா ஸ்டார்ட் பண்ண எப்படி ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு. பேட்டிங் சைடு இப்போதைக்கு இந்தியன் சைடு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க இன்னைக்கு. அதுதான் மெயினான ஒரு இஷ்யூவே. இது வந்து நீங்க ஃபார்மேட்டுங்கிறது கூட நீங்க பார்க்க தேவையில்ல. இப்போ நீங்க இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா யாருமே ஃபார்ம்ல இல்லை. அதுதான் ஒரு மெயின் கன்சர்ன். யாரும் எல்லாருமே வந்து பிக் ஷாட்ஸ், எல்லா பிளேயருமே பிக் ஷாட்ஸ் இல்லை. யாருமே ஃபார்ம்ல இல்லைங்கிற போது இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியும். கரெக்ட். ரிஷி, இப்போ உன்னோட ஒப்பீனியன் கொடுத்துரு, ஸ்குவாட் எப்படி இருக்கு? எனக்கும் மோரார்லெஸ் ஜோஷ்வா சொன்ன ஒப்பீனியன் தான். சோ பேட்டிங்ல யாருக்குமே அவ்வளவா ஃபார்மே இல்லன்றப்போ மோரார்லெஸ் இல்ல. ருத்ராஜ் அவங்க எடுக்கல, ரொம்ப நல்லாவே எடுக்கல. பட் அவரோட டொமஸ்டிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு, சம்டைம்ஸ் வந்து அவரோட ஆவரேஜஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்ம் இல்லைன்றப்போ மேபி இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்ற ஒரு டவுட்லயே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்குவாட்ல அதே சேம் சஞ்சு சாம்சன் போலிங். அப்புறம் வைஸ் கேப்டன் செலக்ஷன் வந்து எனக்கு எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஏன்னா பும்ரா இருக்காரு. சோ நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்த பிளேயர்ஸ், ரெக்கார்ட்ஸ் முக்கியம் இல்லைன்ற பிளேயிங்லயே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ எனக்கு அதுதான் வைஸ் கேப்டன் அவங்க செலக்ட் பண்ணது வந்து கரெக்டா இல்லையான்றது தெரியல. சோ மத்தபடி ஸ்குவாட் ஓகே, நல்லா ஜெயிக்கக்கூடிய ஸ்குவாட் தான், ஒழுங்கா ஆடினா. எஸ் கரெக்டு. வைஸ் கேப்டன் நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் அந்த பாயிண்ட்டு. அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு டெஸ்ட் மேட்ச் இப்போ தான் ஜெயிச்சிருக்காரு, பெர்த் மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸில். ஓகே, அவர் கேப்டன்சி கொடுக்கல, ஏன்னா அவர் ஃபிட்டாக இருப்பாரா இல்லையான்னு தெரியாது, அது நான் ஒத்துக்கிறேன். ஹர்திக் பாண்டியா T20 லாஸ்ட் இயர் வரைக்கும் T20 கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. கேப்டன்சியும் சில மேட்சஸ் பண்ணார். அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு ஹோல் இயர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அவரையும் விட்டுட்டாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் IPL வின்னிங் கேப்டன். IPL மட்டும் இல்லை, இரானி ட்ராஃபி, இது இப்போது ரஞ்சி ட்ராஃபி எல்லாமே கேப்டன்சியில் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்டன் இருக்கும்போது அவர் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. சுப்மன் கில் வைஸ் கேப்டனாக வந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். நான் என்னோட ஸ்குவாட்லேயே அவர் ஃபஸ்ட்டு நான் போடல. ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் தான் நான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஸ்டில் அவரோட நம்பர்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க அவரை. அதில் நான் எதுவும் தப்பாக சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் வைஸ் கேப்டன் வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிஸ்ஸஸ்க்கு வரலாம். சஞ்சு சாம்சன், முகமது சிராஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கட்டும். பட் நான் ஃபஸ்ட்டு எடுக்க விரும்புகிற பேர் வந்து கருண் நாயர். அதாவது கௌதம் கபீர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பார்த்து எடுக்க போகிறோம் ஒன் டே, அதாவது விஜய் ஹசாரே ட்ராஃபி பார்த்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 7 மேட்சஸில் 6 செஞ்சுரி, ஆவரேஜ் வந்து 700 மேலே இருக்குது. ஸோ அவர் எப்படி விட மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் பேராது அட்லீஸ்ட் இருந்ததான்னு தெரியல. கேட்டால் ஸ்லாட் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கருண் நாயர் இல்லாதது எவ்வளோ பெரிய மிஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலி 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து கருண் நாயர் செலக்ட் பண்றத பத்தி இல்ல, அப்படி அவரை செலக்ட் பண்ணா கூட எந்த ஆர்டர்ல ஆட வைப்பீங்கிறதா மெயினான கன்சர்ன் இப்போ. ஏன்னா இப்போ இந்த டாப் 3-4 ஸ்பாட்ஸ்க்கு விளையாட அத்தனை பிளேயர்ஸ் ஆல்ரெடி இங்க இருக்காங்கிற போது கருண் நாயருக்கு எப்படி ஒரு பொசிஷன் ப்ரொவைட் பண்ண முடியுங்கிற மாதிரி கூட யோசிப்பாங்க.
செம்ம டொமஸ்டிக்கா பக்கா ரெக்கார்ட்ஸ் இந்த இந்த சூப்பரான ரெக்கார்ட்ஸ் ஆவரேஜ் 700+ செம்ம ஸ்டாட்ஸ் நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா மேபி அட்லீஸ்ட் ஒரு ரிசர்வா கூட வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற கன்சர்ன் இருந்துச்சு. ஓகே பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா இவர் எப்படி ஆட வச்சிருக்க முடியும்? இப்ப யாரை டிராப் பண்ணி நீங்க யாரை ஆட வச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் கண்டிப்பா மோஸ்டா டிராப் பண்ண மாட்டாங்க. சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அவரையும் டிராப் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜெய்ஸ்வாலே சுப்மன் கில் இது பண்ணனாதான் அவர் ஆடுற மாதிரி கணக்கு. இப்போ நீங்க கருண் நாயர் எப்படி நீங்க கொண்டு வருவீங்கிறதான் மெயினான கன்சர்னே. சரி இப்போ பேட்டர்ஸ் யாரும் ஃபார்ம்லனாலும் மோஸ்டா பேக்கப் பண்ணி எல்லா பிளேயர்ஸையும் ஆட வச்சிருவாங்க. நீங்க கருண் நாயர் டீம்ல செலக்ட் பண்ணாலுமே கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். மெயினான கன்சர்னே அதுதான் அந்த விஷயத்துல. இவரு சொல்ற பாயிண்டும் கரெக்ட் தான். பட் அவர் வந்து அவர் ஒரு ரிசர்வாவோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்குவாட்ல எடுத்திருக்கலாம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் அவர் தேவைன்றப்போ நான் போன பாயிண்ட் நம்ம அந்த ரிவ்யூ பண்ற மாதிரி அவர் ஆங்கர் இன்னிங்ஸ் நல்லா பிளே பண்ணுவாரு கருண் நாயர். அவர் நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மிடில் யூஸ் பண்ணிக்கலாம், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இந்த மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு இம்பார்ட்டன்டான டோர்னமெண்ட்ல நீங்க ஆட வைக்கிறீங்களோ இல்லையோ லைக் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்லாட் கொடுக்கறது டஃப் தான். சோ மீதி அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நடுவில் அவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கும்போது அவருக்கு டஃப் தான். சோ பட் என்னன்னா நம்ம அந்த ஸ்குவாட்ல எடுத்திருக்கலாம். அவர் வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்போசர் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்போசர் திருப்பி கிடைச்சிருக்கும் அப்படின்ற பாயிண்ட் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அவரை எடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்டான பாயிண்ட்டு. அவர் பிளேயிங் லெவனில் இடம் பெறது ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் நான் என்ன காரணம்னு ஃபீல் பண்ணுறேன்னா சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக போட்டது தான். ஏன்னா இப்போ அவர் வைஸ் கேப்டனாக போடலன்னா ஜெய்ஸ்வால் ஆட்டோமேட்டிக்காக 11ல் வந்திருப்பார். ஏன்னா கரண்ட் ஃபார்மும் சரி அவரோட ஜெய்ஸ்வாலோட க்ரோத்தும் சரி கண்டிப்பாக அவர் தான் ஓப்பனிங் ஆடி இருக்கணும். இப்போ கருண் நாயர் வந்து எடுக்காதனால அவரோட மோட்டிவேஷனும் கம்மியாக இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் அவர் ஸ்குவாடில் இருந்திருந்தால் அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுவார். ப்ளஸ் இன்னும் ஐபிஎல்ல ஏதாவது லாஸ்ட் மினிட் சேஞ்ச் பண்ணும்போது அவர் கூட ஏதாவது ஒரு டீம் எடுத்துருக்கலாம். மோஸ்ட்லி பேசின பேர்கள் வந்து சஞ்சு சாம்சன், முகமது சிராஜ் இவங்கெல்லாம். சஞ்சு சாம்சன் நானாக இருந்தால் கண்டிப்பாக ஆடி இருப்பேன். ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக நான் சஞ்சு சாம்சன் தான் ஆடி இருப்பேன். முகமது சிராஜ் வந்து ஓடிஐயில் ஸ்ரீலங்கா கூட மட்டும் நல்லா போட்டுருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். அண்டு மற்ற டீம்ஸ் கூடலாம் அவர் வந்து அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ சிராஜ் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. சஞ்சு சாம்சன் அண்ட் சிராஜ் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா இப்போ எனக்கு சிராஜோட ஃபார்ம் வந்து அவ்வளோ இல்லைனாலுமே கூட மோஸ்ட் ஓவர்ஸ் பவுல் பண்ணது அவர் தான். ஆல்சோ அதிக ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறதும் கிட்டத்தட்ட அவர் தான். அரௌண்ட் 40 ஓடிஸ்லேயே ஆடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பிளேயரை நீங்க எப்படி டிராப் பண்றீங்க? ஓகே இவரை டிராப் பண்றது பிரச்சனை இல்லை. ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன தெரியுமா பிரச்சனை? இவர் ஓப்பனா டீம்மேட்டை பிரஸ்ல லெட் அவுட் பண்றாரு அப்படிங்கறதா மெயினான கன்சர்ன். இப்போ எல்லாரும் முன்னாடி இப்போ மீடியா கிட்ட மாதிரி அவரோட எஃபெக்டா இருக்க மாட்டாரு, அதனால தான் டிராப் பண்றோங்கிற போது இது வந்து சிராஜ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கிற சான்ஸ் இருக்கு. இது நான் ஃபீல் பண்ணது. அட்லீஸ்ட் அவர் வேற ஏதாவது ரீசன் சொல்லி இல்ல டீம் காம்பினேஷனுக்காக அதுக்காக பாக்குறோம் அதுக்காக டிராப் பண்றோம்னு சொன்னா கூட இது வராது. பட் இப்போ ஓப்பனா ஏன் வந்து டீம் கட் பண்றாருங்கிற ஒரு கன்சர்ன். ரெண்டாவது சாம்சங். சஞ்சு சாம்சனுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ ஆல்ரெடி ஓகே பண்றதுக்காரு கேஎல் ராகுல் இருக்காங்க. கீப்பர் ஸ்பாட்ஸ் முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் அவர் ஒரு பியூர் பேட்டரா கொண்டு வரலாம்ல. கீப்பர் ஸ்பாட்ஸ் தான் இதுவாயிடுச்சு. அட்லீஸ்ட் சஞ்சு சாம்சனையா பியூர் பேட்டரா நீங்க கொண்டு வர மாட்டீங்க. இது ஒரு இந்த 2 கன்சர்ன் தான், வேற எதுவுமே கிடையாது. அண்ட் மூணாவது வந்து சுப்மன் கில் வைஸ் கேப்டனா போட்டது. அப்கோர்ஸ் அந்த ஸ்ரேயாஸ் ஐயரை போட்டிருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் கூட போட்டிருக்கலாம். இது வந்து இதையும் 2 விதமா பார்க்கலாம். மேபி அவங்க வந்து ஃபியூச்சர் ஸ்குவாட் எப்படியோ சுப்மன் கில் தான் இது பண்ண போறாரு, மேபி க்ரூம் பண்றதுக்காக இது பண்றாங்களோ என்னமோ, இது ஆனா அப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போ இருக்கிற இதுக்கு கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இப்போ க்ரூம் பண்றதுலாம் டைம் இல்லை. ஏன்னா இப்போ இந்தியன் ஸ்குவாடே ஒரு மாதிரி தான் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இந்த டைம்ல உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ சஞ்சு சாம்சனுக்கு நம்ம வந்தோம்னா சேம் கருண் நாயர் அவர் எடுத்திருக்கணும் தான் எல்லாருக்கும் இருக்கு. பட் சேம் கருண் நாயர் எக்ஸ்பிளனேஷன் தான். ஏன்னா இப்ப நீங்க சஞ்சு சாம்சன் ஆடுறீங்கன்னா அவர் ஒரு பேக்கப் ஒரு விக்கெட் கீப்பர்னு வச்சுக்கோங்க. சோ அவரை நீங்க எங்க ஆட வைப்பீங்க? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். சோ இப்ப நம்ம கருண் நாயர், சஞ்சு சாம்சன், இப்ப அடுத்து நம்ம ருத்ராஜ் எடுத்தா கூட அவரை நீங்க இந்த கில்லு, ஜெய்ஸ்வால் அவங்க எல்லாம் இருக்கும்போது இவங்களை நீங்க எங்கேயுமே ஆட வைக்க முடியாது. அவங்க இருக்கான்றதுக்காக சடனா நீங்க இவங்களை 6 டவுனோ இல்ல 5 டவுனோ எடுத்தா இவங்க வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்க எஃபெக்டிவ் இல்ல, இவங்க கொடுத்த சான்ஸை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏற்ற ஒரு பொசிஷன் அவங்க ஆடினாதான் அவங்க எஃபெக்டிவ். சோ
பண்ட் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்றது தான் அவருக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜே கூட. ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் லெஃப்ட் இருக்காருன்னா லெஃப்ட் அவ்வளவா இல்ல பேட்டிங். ஸோ அந்த சென்ஸ் வந்து அதனால மேபி அவங்க எடுத்துக்கலாம். பண்ட் இப்ப நல்ல ஃபார்ம்ல கொஞ்சம் இருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் கீப்பிங் பிளஸ் அவரை கொஞ்சம் அட்டாக்கிங் இதுல அப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன் அட்டாக்கிங்கா ஆடுவார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அவருக்கு எந்த ஸ்பாட்ன்றதுதான் இப்போ பண்ட்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு 3 டவுன் இல்ல 2 டவுன் இல்ல 4 டவுன் அப்படி ஆடுறதுனால முன்னாடி ஆடுறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க ரோலை கரெக்டா பண்ணிடலாம். அண்ட் முகமது சிராஜுக்கு வந்தோம்னா அது வந்துட்டு பேக்கப் போலரா அர்ஷித் ராணா. சிராஜை கம்பேர் பண்ணும்போது அர்ஷித் ராணாக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. இவரே இப்போ ஒரு பெரிய பிளேயர் தான். ஸோ அட்லீஸ்ட் இவரை பேக்கப் ஆச்சு எடுத்திருக்கலாமோ அப்படின்றது தான். கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி இப்போ ஸ்விங் இருந்தா இவரை போட விட்டுருக்கலாம். கரெக்டு. 2 பேரும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சிராஜ் வந்து ரோஹித் சர்மா விஷயம் தான், நியூ பால்ல எஃபெக்டிவாக இருப்பார், பட் அதுக்கப்புறம் எஃபெக்டிவாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் இந்த 2024 முகமது சிராஜ் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. ஓடிஐயில் 72 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அதான் அங்கே தான் ஒரு பிரச்சனை என்னென்னா பேக்கப் இல்லையா. ஏன்னா பும்ரா ஷமி 2 பேருமே வந்து இன்ஜுரியிலேருந்து வராங்க. பும்ரா வருவாரா இல்லையான்னு கூட தெரியல நமக்கு. ஷமி வந்து ஃபர்ஸ்ட் T20 ஆடல. ஸோ ஃபிட்னஸ் இஷ்யூ இன்னும் இருக்கா என்னன்னு நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. அப்படின்ற போது 4 ஸ்பின்னர் எடுத்ததுக்கு ஒரு ஸ்பின்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப்பாக எடுத்துருக்கலாமோ அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். நேற்று நடந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாட் ரிவ்யூ எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் வியூவர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் 2 பேருக்கும். தேங்க்யூ அக்ஷத்.